உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜெயவராகி. சனி பெயர்ச்சி நடந்து சனி தரும் யோகங்கள் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் இந்த சனி பகவானுடைய கருணை இருக்க போது. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான சனி பெயர்ச்சின்னு சொன்னேன். அதாவது முக்கியமான அதுக்கு என்ன மீனிங்னா ரொம்ப கடுமையான அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சி நடக்குது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு வார் ஆரம்பிச்சிருக்கு. பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்கு. உலகத்திற்கே இந்த பிரபஞ்சத்திற்கே பூமிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இப்போ புதுசா இஸ்ரேல் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ஈரானோட நிற்காம அந்த யுஏஇ எமிரேட்ஸ் கண்ட்ரிக்கு பூரா அது பரவி இருக்கு. எல்லாரும் பக்கத்து சும்மா இருக்கிறவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இதனால தான் நான் சொன்னேன் இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். நிச்சயமா பல மாற்றங்கள் நிகழும், யுத்தங்கள் நடக்கும். அப்ப இது பிரபஞ்சத்துக்கு பூமிக்கு இப்படி இருக்குன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும்? இதுல இந்த யுத்தத்தால சில பேருக்கு நன்மை, சில பேருக்கு தீமை. அதில் மாட்டிக்கிறவங்க இருப்பாங்க, உயிரிழக்கிறவங்க இருப்பாங்க, பொருளாதார நிலையில சீர்குலையக்கூடியவங்க இருப்பாங்க. இதுல நீங்க உள்ள பூந்து யோகத்தை அழிந்து வர முடியுமா? அது யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பாருங்க. விருச்சக ராசி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 5, 9 இருக்கக்கூடிய சனி பகவான். இதுல யாருக்கு யோகம்? விருச்சக ராசியை பொறுத்தவரையில எங்கெல்லாம் ஆர்கியூமெண்ட் நடக்குதோ, வாக்குவாதம் செய்பவரா நீங்கள், அது வீட்லயா இருக்கலாம், வெளியிலயா இருக்கலாம், கம்பெனிலயா இருக்கலாம், பிசினஸ் சென்டராக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம். இன்சூரன்ஸ் சென்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி இன்சூரன்ஸாக இருக்கலாம். அப்ப நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் வாக்குவாதங்கள் ஆர்கியூமெண்ட் இருக்குமேயானால், அது உங்களை பத்தின ஒரு வீண் பழி அவமானங்களை, உங்களை பத்தின ஒரு பேட் ரிப்போர்ட், செய்யாத சொல்லாத குற்றங்கள் உங்க மீது சுமத்தப்படுமையானால் அவையெல்லாம் சரியாகும். மெயினா விருச்சக ராசி அன்பர்களே, இந்த சனி தரும் யோகத்துல எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடைகளாக உள்ளதோ அந்த காரிய தடைகள் விலகும். காரிய தடைகள் விலகும். அற்புதமா இருக்கும். நான் ரொம்ப நாள் ஆகுது சாமி, இந்த ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, கேஸ் தள்ளி தள்ளி போகுது, எனக்கு கேஸ் தள்ளி தள்ளி போகுது, அல்லது ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டாக இருக்கலாம், இல்ல ஒரு செட்டில்மெண்டாக இருக்கலாம், வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், இல்ல சொத்து விற்க வேண்டியதாக இருக்கலாம். நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு இன்னும் எனக்கு பைசா கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இன்னும் இருக்காங்க. அல்லது பாக பிரிவினைகளாக இருக்கலாம், உங்க குடும்பத்துல வர வேண்டியதாக இருக்கலாம், மாமனார் மாமியார் வீட்டுல இருந்து வர வேண்டியதாக இருக்கலாம், இல்ல அம்மா வீட்டுல இருந்து வர வேண்டியதாக இருக்கலாம், தாய் வீட்டு வழியாக இருக்கலாம். அப்ப சொத்து பத்துக்கள் வந்து சேரும். பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, தகப்பனார் வழியில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்கள் இருக்குமேயானால், அல்லது அம்மா வழியில தாய் வழியில, அப்படி இல்லைன்னா மாமனார் மாமியார் வழியில, இல்ல நீங்க சம்பாதிச்ச சொத்துக்கள் ஏமாந்து இருக்கலாம். அந்த மாதிரி சொத்து பத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குமே ஆனால் வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வெளிநாடுகள்ல இருப்பாங்க, சம்பாதிச்சு இங்க அண்ணன் தம்பி பேர்ல போட்டுருவாங்க, அப்பா பேர்ல போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க கேட்கும்போது அது பொது சொத்தா மாறும். நான் சம்பாதிச்சு வாங்கினது எப்படிங்க பொது சொத்தா மாறும்? எல்லாருக்கும் பாத்தியப்படும். அப்படிதான்டா, இது குடும்பம்டா, இது அப்படிதான்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏமாந்தவர்கள் உண்டு விருச்சக ராசியில. ஆமாம். அதே போல பசங்களுக்கு 2வது திருமணம்,
பசங்களுக்கு அவங்க ஆம்பளை பசங்களோ பொம்பளை பசங்களோ இருக்கலாம், உங்களுக்கு பிள்ளைகள். அதுக்கு ஏதாவது 2வது திருமணம் பண்ணணும். முதல் திருமணம் பண்ண சாமி சரியா அமையல, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, ஒரு ஏமாற்றமா போயிடுச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாறும், நல்லது நடக்கும். அப்ப வீட்டுல மங்கள விசேஷங்கள் கேட்கும், மங்கள ஓசை கேட்கும், திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல குழந்தை பாக்கியம், ஏன்னா பூர்வ புண்ணியம்ல அடுத்த வாரிசு வேணுமே, அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு, அந்த பாவத்தை செய்யும் கிட்ட இருந்து கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு, கர்மாவை செய்வதற்கு ஒரு வாரிசு வேண்டுமே. குழந்தை பாக்கியம் உருவாகும். விருச்சக ராசி அன்பர்கள், இதெல்லாம் சனி தரும் யோகம். கல்யாணம் 6 வருஷமாகுது, 8 வருஷமாகுது, 10 வருஷமாகுது, 12 வருஷமாகுது, 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வந்துருங்க. கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம். அதுதான் பல பேர் திட்டுவது உண்டு. ஒரு 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா ஒரு கட்டி ஒரு ஐவிஎஃப்ஓ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ போறீங்க, அதுக்குள்ள ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணி ஆண் பெண் இருவருடைய நாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? இது எங்களுக்கு கருத்தரிக்கும் நேரமா? ஏன்னா ஒரு 4.5 லட்ச ரூபாங்கிறது நீங்க செல்வந்தரா இருந்தா கூட அது பெரிய காசு தான். அப்போ சாதாரண ஒரு ஏழைப்பாளைங்க லோன் போட்டு சீட்டு போட்டுலாம் கொண்டு போய் அந்த ஐவிஎஃப் ஆஸ்பத்திரி கட்டுறாங்க. அப்போ அந்த ஆஸ்பத்திரி என்ன சொல்லிடுறாங்க, 15 நாள் படுக்க போட்டு காத்தால 2 ஊசி, சாயந்தரம் 2 ஊசி, 5 2 30 ஊசி 15 நாளைக்கு. 16வது நாள் என்ன சொல்றாங்க, சக்சஸ் ஆகல, அடுத்து ட்ரை பண்ணுங்க, அதை விட நாங்க உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம். அப்ப என்ன அர்த்தங்க? இப்போ யாராவது ஆஸ்பத்திரி போய் சண்டை போடுவீங்களா? உங்களுக்கு தூக்கி உள்ள வச்சுக்குவாங்க. 4.5 லட்ச ரூபா நான் கொடுத்தேனே, ஏன் எனக்கு சக்சஸ் ஆகல, ஏமாத்திட்டு சொல்லுவீங்களா? ஐயத்தை ஒரு 10,000 கொடுத்தா சண்டைக்கு வந்துருவீங்க. அப்போ இதைதான் நான் சொல்லுவேன், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போவதற்கு முன்பாக ஒரு ஜாதகம் பாருங்க. இந்த நேரம் அப்பா அம்மா நேரம் வந்துடுச்சா, இதுல நாங்க ஜெயிக்க முடியுமா, கான்பிடண்டா, நாங்க பணம் கட்டலாமா கேளுங்க. அப்போ நீங்க ஜெயிக்க, நீங்க ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எத்தனையோ அன்பர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து எத்தனையோ அன்பர்கள் நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் வெற்றியை கொடுக்கும். அப்ப இத போல பல ரகசியம், பல பாக்கியம் விருச்சக ராசிக்கு நடக்க போகுது. உங்களுக்கான பாக்கியம் எது என்பதை அறிய, ரகசியத்தை அறிய உங்க பிறப்பு ஜாதகம் பேசும். கொண்டு வாருங்கள்.